இந்த திட்டத்தின் உட்கூறுகள் தங்களுக்கு பாதகமாக உள்ளதாக கூறி முன்னாள் ராணுவ வீரர்கள் தங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட மறுத்துவிட்டனர். இதுகுறித்து எமது டெல்லி செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், முன்னாள் ராணுவ வீரர்கள் ஏன் இந்த அறிவிப்பை ஏற்க மறுக்கிறாங்க? இதற்கான காரணம் என்ன? ஜந்தர் மந்தரில் இப்பொழுது காட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். 84வது நாளாக ராணுவ வீரர்கள், இங்கே முன்னாள் ராணுவ வீரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சரி, இன்னைக்கு தான் அரசாங்கம் கிட்ட இருந்து அறிவிப்பு வந்துருச்சு, போராட்டம் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. பட் முன்னாள் ராணுவ வீரர்கள் என்ன சொல்றாங்க? போராட்டத்தை விடமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காட்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். இன்னும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வரார்கள். என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன், ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் பொறுத்தவரையில் இப்பொழுது நாங்கள் அரசாங்கம் அறிவிப்பில் திருப்தி அடைந்திருந்தாலும் முழுமையாக எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றே நாங்கள் கருதுகிறோம். 3 காரணங்கள் சொல்றாங்க. முதல் காரணம் என்ன அப்படின்னா, அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்க, யாரெல்லாம் விஆர்எஸ் வாங்கினாங்களோ அவங்களுக்கு இந்த பலன் இருக்காது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராணுவத்தை பொறுத்தவரை 40% பேர் விஆர்எஸ் வாங்கி கொண்டு சென்று விடுகிறார்கள், அவங்களுக்கும் இந்த பலன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை 1. கோரிக்கை 2வது, ஒரு கமிட்டி ஒன்று போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு நபர் கமிட்டியாக இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நபர் பத்தாது, கமிட்டி தேவையில்லை, கமிட்டியே போட்டாலும் அது 5 நபர் கமிட்டியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 3வது கோரிக்கை எப்படின்னா, 5 வருஷத்துக்கு ஒரு முறை ரிவ்யூ பண்ணக்கூடாது, ஒவ்வொரு வருஷமும் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுருக்கமாக, அதாவது ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம். முன்னாடியெல்லாம், அதாவது 2005ஆம் ஆண்டுக்கு முன்னாடி யாராவது ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னா, அதே பதவி வகித்தவர் 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னா, 2005க்கு பிறகு ரிட்டையர் ஆகிறார் அதிகம் பென்ஷன் வாங்கி கொண்டு வந்தார். 2005க்கு முன்னாடி ரிட்டையர் ஆனா குறைவான பென்ஷன் வாங்கி கொண்டு வந்தார்கள். இதன் அடிப்படையில் சமீபத்தில் ரிட்டையர் ஆன ஜூனியர்கள் முன்னாடியே ரிட்டையர் ஆன சீனியர்களை காட்டிலும் அதிக பென்ஷன் வாங்கி வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் போராட்டத்தில் குதித்தார்கள். பட் இப்போ சொன்னாங்க, அரசின் அறிவிப்பை முழுமையாக ஏற்க முடியாது, எங்களுடைய கோரிக்கைக்கு முழுமையான பலன் கிடைக்கவில்லை, அதனால இதே ஜந்தர் மந்தர்ல போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ராணுவ வீரர்கள் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க.